What is faith? Understanding his character, his power, அவருடைய வல்லமை, அவருடைய குணம், இவைகளை புரிந்து கொள்வதுதான் விசுவாசத்தின் ரகசியம். தேவனுக்கு முடிஞ்சு போச்சுன்றதே கிடையாது. தேவனுக்கு முடிவுன்றதே கிடையாது. முடிவுன்னா மரணம் தான். அந்த மரணத்தையும் தாண்டி ஒருத்தன் எழுப்பிடுறாருன்னா, தமிழ் படத்தில் இருக்க டாக்டரா தேவன் சொல்லுங்க, நல்ல வேலை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. வெளியில் கையை தொடச்சிக்கிட்டே டாக்டர் வருவார். இதே வசனத்தை பல வருடமாக சொல்லுவேன். இன்னும் 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? கிளினிக்கை மூடிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். அப்படி அவர் சொல்லுவாரா, நல்ல வேலைப்பா சரியான டைமுக்கு வந்துட்ட, ஒரு 5 நிமிஷம் நீ லேட்டாக வந்திருந்தீனா அப்படின்னு சொல்ல மாட்டார். தேவனுக்கு லேட்டுன்னு எதுவுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. அதனால தான் மார்த்தாலா மரியாதை சரியா தெரியல சொன்னா, நீர் இங்கே இருந்திரு, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீ இல்லாதனால செத்துட்டான், அவனை உள்ள வச்சு புதைச்சிட்டோம், ஆனாலும் இப்பொழுதும் நீர் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தருவதற்கு கைத்தருங்க. அவருக்கு அவருக்கு அந்த அறிவை பாருங்க. அவர் வல்லமையிலவன் கண்டுபிடிச்சார் பாருங்க. அங்க ஒரு வல்லமையான அற்புதம் நடந்தது. இப்ப கூட நீங்க வேண்டிக்கிறத கடவுள் உங்களுக்கு தருவார் நான் நம்புறேன்னா. எப்படி வார்த்தை பாருங்க. புதைச்சி 4 நாள் ஆச்சு, பால் ஊற்றிட்டு வீட்டில் வந்து 50 பேர் உட்காந்து கறி பிரியாணி தின்ட்டு அவன் போயிட்டு இருக்க நேரத்தில் இன்னும் நம்புறாவா? யோவான் 11:21-22 வாசிமா. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். நாலேஜ். இப்ப கூட இப்பொழுதும் நீங்க கேட்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பொழுதும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, எல்லா நல்ல விஷயங்கள நல்ல எண்ணங்களோட இருக்கீங்கன்னு விசுவாசத்துல சொல்றேன். ஆமா, இல்லாவிட்டால் உங்கள் விசுவாசம் விருதாக இருக்குது, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆமாம், பவுல் சொல்கிறேன், இல்லாவிட்டால் உங்களுக்கு விசுவாசம் விருதாவாக இருக்குமே, நான் வந்து அதுக்கு பொறுப்பு கிடையாது பண்ணுறேன். தேவன் இப்பொழுதும் நீ வேண்டிக் கொள்வதை தேவன் தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், பிசாசின் கையில் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே பாருங்க, தேவனுக்கு டைம் கிடையாது, காலம் கிடையாது, அதெல்லாம் கடந்தவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்பேற்பட்ட ஒரு தேவன் காலங்களை கடந்த வல்லமையுள்ளவர் என்பதை என்றைக்கு நீ புரிந்து கொள்ளுகிறாயோ அன்றைக்கு நீ வல்லமையுள்ளவனாய் மாறுகிறாய். வாட் இஸ் ஃபெய்த்? அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ் கேரக்டர், ஹிஸ் பவர், அவருடைய வல்லமை, அவருடைய குணம், இவைகளை புரிந்து கொள்வதுதான் விசுவாசத்தின் ரகசியம்.